ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனாட்ட கதிர் சொல்கிறாங்க, 2 வருஷம் நான் வெளியூருக்கு போய் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தனா துடிச்சு போகிறாங்க. அதனால எல்லாருமே கதிர்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, ஜானகி மாயா சீனு அப்படின்னு நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு போக வேண்டாம், உனக்காக நான் ஏதாவது உதவி பண்ணுறேன், நீ இங்கேயே இரு அப்படின்னு ஜானகி சொல்லவும், இல்லத்த அது சரிப்பட்டு வராது, என்னுடைய தனாவை நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கு நானே தான் சொந்தமாக நான் உழைக்கணும், அதை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லவும், என்னை மன்னிச்சிரு தனா அப்படின்னு சொல்கிறாங்க. அது அடுத்தது பார்த்தோம்னா கதிர் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சீனு கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன கதிர் உடனே கிளம்ப போறேன்னு கேட்கும்போது, ஆமா எல்லா ஏற்பாடுமே நான் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதிர் அங்கிருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனா அழுதுகிட்டே இருக்கவும், அப்போ தனா சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கும்போது இப்போ மாயா தடுக்கிறாங்க. தனா நீ எப்படி நீ கதிர் இல்லாமல் தனியாக இருக்க போற, நீ தனியாக இருந்தால் உனக்கு பாதுகாப்பும் கிடையாது, அதனால நம்ம வீட்டுக்கே வந்துடு அப்படின்னு சொல்லவும் இப்போ ஜானகியும் சொல்றாங்க, ஆமா தானா நீ தனியாக இருக்க வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ தானா சொல்றாங்க, நீங்களாம் சொல்றது சரிதான், ஆனால் அப்பா கண்டிப்பாக என்னை ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கும்போது அதை நம்ம பார்த்துக்கலாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தனாவை வற்புறுத்தி ஜானகி மாயாவும் அழைச்சிட்டு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா தனா வீட்டு வாசலில் நிற்க சொல்லிட்டு அவங்க ஜானகி ஆரத்தி எடுக்கிறதுக்காக அவங்க உள்ளே போயிட்டு அவங்க ஆரத்தி தட்டோட வராங்க. அப்போ பத்மாவும் பார்வதியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னது அண்ணி யாருக்காக ஆரத்தி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கவும் தனா வாசல் நிற்கிறத பார்த்துட்டு, ஓஹோ இந்த ஆரத்தி தனாவுக்கு தானா அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் எதுக்காக இவளை அங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பத்மா அவங்க பார்த்து கேட்டுட்டு இருக்கவும், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அவங்க ஜானகிட்ட கேட்குறாங்க, ஆமாம் சரிதான் அண்ணி இவளை எதுக்காக இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க, கதிர் வெளியூருக்கு வேலைக்காக போயிட்டா 2 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா தான் வருவான், தானா எப்படி அங்கே தனியாக இருக்க முடியும், அதனால தான் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அண்ணா ஏற்றுக்கணுமே இவளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரகுராம் வந்துருந்தாங்க. ரகுராம் தனாவை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, இவ எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படின்னு ரகுராம் கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க, கதிர் இந்த மாதிரிக்கு 2 வருஷம் வேலையாட்டம் வெளியூருக்கு போகிறான், அப்படி இருக்கும்போது தனா எப்படி அங்கே தனியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் இப்போ மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, தனா வரமாட்டேன்னு தான் சொன்னா பெரியப்பா, ஆனால் அவள் தனியாக இருக்கிறதுல பாதுகாப்பு கிடையாது, அதனால தான் அவளை வற்புறுத்தி இங்கே நாங்கள் அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரகுராம் சொல்கிறாங்க, இங்கே இருந்து அவள் போகும்போது என் பொண்ணா போகலை, கதிரோட பொண்டாட்டியாக தான் போனா, அதே மாதிரிக்கு வீட்டுக்குள்ள வரும்போது அவ கதிரோட பொண்டாட்டியா வரக்கூடாது, என் பொண்ணா வரதா இருந்தா எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரிக்கு ஜானகி மாயான்னு எல்லாரும் அதிர்ச்சி அடையவும் உடனே பத்மா பாருது சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாங்க, எங்க அண்ணன்னா சும்மாவா என்ன, அவர் என்ன சொல்றாரு பத்தியா, அவ கழுத்துல கிடக்கிற தாலிய கலட்டி வீசி தூக்கி எறிஞ்சிட்டு வர சொல்றாரு அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பா தனா அதை பண்ண மாட்டா, அதனால தனா அந்த வீட்டுக்குள்ளேயே வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கவும், ஆமா நீங்க சொல்றதுதான் கரெக்ட், தனா கழுத்துல கிடக்கிற தாலியை அவர் கலட்ட சொல்றாரு, என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ரகுராமோட அம்மா சொல்றாங்க, என்ன ரகு நீ இந்த மாதிரிக்கு நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம்மா அதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லவும் அப்போ தனா சொல்றாங்க, அப்பா நான் என்னைக்குமே அதை செய்ய போறது கிடையாதுப்பா, நான் கதிரோட பொண்டாட்டியா தான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன், நீங்க இந்த வீட்டுக்குள்ள என்ன அனுமதிக்கலைன்னா நான் என் வீட்டுக்கு போயிருது அப்படிங்கவும் அது உன்னுடைய இஷ்டம் அப்படிங்கிறாங்க. இது சொன்னதுமே ஜானகியும் மாயாவும் தனாவுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க, என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, 2 வருஷம் கழிச்சு தான் கதிர் வருவானா, அது வரைக்கும் நம்ம தனா எப்படி பிரிஞ்சிருக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் எப்படி அவள் தனியாக அந்த வீட்டில் இருப்பா, அப்படி இருந்தாய்க்கு நம்ம பொண்ணுக்கு பாதுகாப்பு கிடையாது, சொல்கிறத கேளுங்க அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, என்றைக்குமே நான் அந்த கதிரை என் மாப்பிள்ளையா நான் ஏற்றுக்கவே மாட்டேன், இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லவும் உடனே தனா நான் வீட்டுக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது மாயாவும் ஜானகி எவ்வளோ தடுக்கிறாங்க, ஆனால் தனா அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போகவும் இதை பார்த்துட்டு ஜானகி அழுதுகிட்டே ரூமுக்குள்ளே வராங்க. வந்ததுமே அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது உடனே ரகுராமும் எதுவுமே பேசாம போயிருந்தாரு. இதை பார்த்துட்டு பத்மா பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க, எப்படியோ இந்த தனாவும் வீட்டுக்குள்ள வரல, அதே மாதிரிக்கு கதிர மாப்பிள்ளைய எங்க அண்ணன் இந்த ஜென்மத்துல ஏத்துக்கவே போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு போகவும் அடுத்ததா பார்த்தோம்னா மாயா ஜானகிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்றாங்க, என்ன மாயா இவர் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு, தனா கழுத்துல கிடக்கிற தாலியை கலட்டி தூக்கி வீச சொல்றாரு, இதெல்லாம் நடக்கிற காரியமா, அப்படிலாம் செய்யலாமா, அது ஏன் அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, கதிர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான், அந்த கார்த்திகிட்ட இருந்து நம்மளுடைய பொண்ணோட வாழ்க்கையை அவன் காப்பாத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்கிறாரு, அது போக அவ கழுத்துல இவருடைய விருப்பம் இல்லாம தாலி கட்டிட்டான் அப்படிதான் நடிச்சிட்டு இருக்கிறாரு, கதிர் இப்ப தனாவை எப்படி பார்த்துட்டு இருக்கிறான் அதெல்லாம் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அழுதுட்டு இருக்கவும் தனா அழுதுகிட்டே போனா
அவள் வந்து அழுதுகிட்டு போகும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் அவள் அங்கே தனியாக தான் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா, அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் கிடையாது அப்படின்னு ஜானகி அழுதுகிட்டு இருக்கவும், அது மட்டுமா இந்த கார்த்தி ஏற்கனவே கதிர் இருக்கும்போதே வந்து தனாவுக்கு எத்தனை பிரச்சனை கொடுத்தான். இப்போ தனா தனியாக இருக்கிறது தெரிஞ்சாக்கி கார்த்தி சும்மா இருப்பானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, தனா நம்ம வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லவும், என்ன மாயா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் பெரியம்மா தனா வீட்டுக்கு வருவா அப்படிங்கிறாங்க. அது எப்படி முடியும்? உங்கள் பெரியப்பா தான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காரு அப்படிங்கும்போது, பெரியப்பாவே தனாவை கூட்டிகிட்டு வர வரைக்கும் நான் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க, பெரியப்பாவே தனாவை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவார் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே இப்படி நடக்குமா அப்படின்னு ஜானகி கேட்டுட்டு இருக்கவும், கண்டிப்பாக நடக்கும், இந்த மாயா நடத்தி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து ரகுராமுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ ரகுராம் வந்து அதை கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததான் தனாவை தான் காட்டுறாங்க. தனா வீட்டில் கதவு தட்டுற சவுண்டு கேட்கவும் உடனே தனா வந்து அந்த நேரத்தில் கதிரை நினச்சி அவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது கதவு தட்டுற சவுண்டு கேட்டதுமே அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒருவேளை அந்த கார்த்தி தான் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்கவும், ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கதவை போட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து தனாவும் பயந்து போய் கதவை திறக்கும் போது ரெண்டு பேரும் வந்து முகத்தை மறைச்ச மாதிரிக்கு மாஸ்க் போட்டுட்டு அவங்க தனாவோட கையை பிடிச்சி கலாட்டை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தனா வந்து கத்திக்கிட்டு இருக்கவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா தனாவோட கதையை முடிக்கிறதுக்காக அவங்க கூர்மையான ஆயுதத்தை எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ரகுராம் வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க ரெண்டு பேரையும் அடிக்கவும் ரெண்டு பேருமே வந்து அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் தனா வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ ரகுராம் வந்து தனாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அப்பா நீங்களாப்பா சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, இங்கே பாரு நான் வந்து ஒன்றும் என் பொண்ணாட்டு ஒன்றும் கூப்பிடல, ஏதோ ஒரு பொண்ணு ஆபத்தில் இருக்கிறா, அப்படி இருக்கும்போது என் வீட்டில் நான் அடைக்கலம் கொடுக்கறதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேனே தவிர மற்றபடி என் பொண்ணா ஒன்றை நான் வந்து என் வீட்டுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே தனா வந்து ரகுராம பார்க்குறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு ஆபத்தில் இருக்கும்போது என் வீட்டில் நான் அடைக்கலம் கொடுப்போம்ல, அந்த மாதிரிக்கு உரிமையில தான் நான் உன்னை கூப்பிடுறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து வற்புறுத்தி அவங்க சத்தமாக கூப்பிடவும் உடனே தனாவும் வர்றதுக்கு சம்மதிச்சிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா மாயா போட்ட திட்டமாக தான் இருக்குது. மாயா வந்து தனாவை எப்படியாவது பெரியப்பாவே வந்து அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு திட்டத்தை போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ரகுராமோட தனா வந்து வீட்டுக்கு வரவும் உடனே வந்து அவங்க ஜானகி வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. தனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் உடனே தனாவும் வந்து வராங்க. வந்ததுமே பத்மா பார்வதி அதுக்கப்புறமா வந்து ரமணி பாட்டி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது ரகுராமே வந்து தனாவை அழைச்சிட்டு வந்திருக்கிறானா அப்படின்னு ரகுராமோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து பத்மாவுக்கு பார்வதிக்கும் ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னது அண்ணனே வந்து தனா அழைச்சிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே ஜானகி வந்து தனா வந்துட்டே தனா வான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிட்டு வரும்போது அப்போ வந்து ரகுராம் சொல்றாங்க, இங்க பாரு இங்க வந்திருக்குது என் பொண்ணு ஒன்றும் கிடையாது, ஒரு பொண்ணு ஆபத்துல இருந்தா அந்த பொண்ணை காப்பாற்றி நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே ஜானகிக்கு புரிஞ்சிருது, ஓஹோ இதெல்லாம் மாயா போட்ட திட்டம் தான் அப்படின்னு. அப்போ மாயா வந்துருந்தாங்க. மாயாவை பார்த்துட்டு ஜானகி வந்து அவங்க தலையசைக்கவும் மாயாவும் வந்து ஆமா அப்படிங்கிற மாதிரிக்கு தலையசைக்கிறாங்க. அப்போ ரமணி பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ரகு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதனால தான் அவள் தனியாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே எப்படியோ என் பேத்தி இந்த வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரமணி பாட்டியும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு பத்மா பார்வதி தான் அதிர்ச்சி அடைகிறாங்க. பாரு கடைசியில் அண்ணனே வந்து தனாவை அழைச்சிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும், அடுத்ததாக பார்த்தோம்னா தனாவை ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ வந்து ஜானகி மாயா கிட்ட கேட்குறாங்க, என்ன மாயா இதெல்லாம் நீஸ் போட்ட திட்டம் தானான்னு சொல்லி கேட்கும்போது உடனே தனா வந்து மாயாவை பார்க்கும்போது அப்போ மாயாவும் ஆமா அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே தனா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ஐயா நீ தான் இப்போ இந்த ரெண்டு பேரும் அனுப்பி வச்சேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லவும், பெரியப்பாவே உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவெடுத்தேன், அதனால் வந்து இந்த மாதிரிக்கு நீ ஆபத்தில் இருக்கிறதா ரகுராம் பெரியப்பாவுக்கு நானே ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படிங்கவும், இது கேட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் உன்னுடைய திட்டமானு சொல்லி கேட்கும்போது ஆமாம் என்னுடைய திட்டம் தான், பார்த்தியா கடைசியில் பெரியப்பாவே உன்னை இந்த வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர மாதிரிக்கு நான் பண்ணிட்டேன் அப்படிங்கவும், உடனே ஜானகி வந்து மாயாவை கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உன்னால் மட்டும்தான் முடியும் மாயா அப்படின்னு சொல்லவும், அடுத்து வந்து பார்த்தோம்னா தானாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.